போடுவேன். சுத்தமாகவே அரிச்சிருக்கேப்பா. இதுதான் ஃபோட்டோ எடுத்து போடுறியா? இமேஜ் பார்த்துருக்கா? இப்போ பயமாக இல்லை இந்தமாரி என்ன? ஆமாம், நெருப்பு பார்க்கலாம் தெரியுதா? தெரியுது. இது வந்து சிவகுமார் நம்பர் வச்சுக்கிறீங்க, பெரும்பட்டு சிவகுமார். சரி இருக்கு. இதுமாரி நடக்குதுன்னு சொல்லலாம். போடாம் இந்த கம்பத்தையே மாற்றணும்பா. கம்பம் அந்த உடச்சின்னு ஊந்தோம்னா இங்கே எல்லாத்தையுமே அடிச்சிடும். ஆமாம், ஒரு மரம் மாற்றிக்கிறாங்க, ஒரு மரம் மாற்றாரு. இல்லை, ரெண்டுமே இப்போ போயிடுச்சு. ரெண்டுமே போயிடுச்சு, டேமேஜ் தான். வருஷம் இருக்குங்க. 12/2/1968. 68 போட்டுக்கிறான் பாரு. 12 68 12/12/2ங்கிறது தான் தெரியணும். 12 ஆமாம், 12/2 தான் நம்மளுக்கு. 1968 68 போட்டுக்கிறான். அந்த மரத்தை நிறுத்தி வைக்கிறான். டேட்டு இருக்கு. இதை அனுப்பிச்சி விடு. சுத்தமாக அரிசி போய் சுத்தமாக இல்லைன்னா எடுங்கவா, வா அங்கே போ. அங்கேருந்து உடச்சின்னு ஊந்தணுன்னாவும் அவ்வளோதான். காற்றுல மழையில் அப்புறம் இருக்கிறது பூரா அப்புறம் லைன் பூரா ஒன்றோட ஒன்று இதாகும். முடிச்சுன்னு வந்தாக்கா நீங்கள் தான் இது பார்க்குறீங்களாங்க? அப்புறம் நான் அப்புறம் 2 மோட்ரு பார்க்குறேன். 52 மோட்ரு. கஷ்டம் இல்லை அது. எப்பா இது மாதிரி கம்பம் தானே கஷ்டம் இல்லை. உடச்சின்னு வந்ததுன்னா வருமா? டிபார்ட்மெண்ட்டு முந்தா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10 பேர் 20 பேர் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? வந்து அந்த முள்ளெல்லாம் ஜேசி போச்சு பிடிங்கினாங்க. சரி, கிளியர் பண்ணாங்க. இந்த மரத்தில் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட்டே. 10-15 பேர் ஏஜே அந்த அதிகாரியெல்லாம் போந்தாங்க, மடப்பட்டுக்காரங்க வந்தாங்க. அப்புறம் வந்து சிவகுமார் பெரும்பட்டுக்காரர் அவர் ஒரு சில அங்கே வேலை செய்கிறவங்க பூரா வந்தாங்க. டேமேஜ்ன்றது நல்லா தெரியும். இது அவுத்து பார்க்கணும் எம்மா வேலை. ஆமாம், எல்லாமே பொட்டி எழுதி கொடுத்து வரணும். எழுதி கொடுத்து இல்லை, இதே இறக்கி ஏற்றுனா எம்மா லைன்லாம் பிரிக்கணும். ஆமாம், எல்லாத்தையுமே கம்ப்ளீட். மாரனோடைக்கு மின்சாரம் கொண்டு வரக்கூடிய பகுதி இது. பரிக்கல் கண்ட்ரோல் வருதா? இல்லைங்க. ஆமாம், வருது. இந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு அந்த ஃபயர் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பம் சுத்தமாக அரிச்சு போச்சு. இந்த கம்பம் சுத்தமாக அரிச்சிருக்கு. எப்போ வேணாலும் உடஞ்சி விழலாம், எப்போ வேணாலும் மின் விபத்து ஏற்படலாம். இதை உடனடியாக சரி செஞ்சு கொடுக்கணும். மழைக்காலத்தில் ஈர நாளில் ஒயர்லாம் அறுத்துட்டு விழுந்தோம்னா மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். மின்சாரத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். எப்படி தீ வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியாக எரிஞ்சுன்னு இருந்தானே என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் டப்புன்னு வெடிச்சிடும். ஆமாம், கிட்ட கூட இருக்கிறது டேஞ்சர் தாங்க. வயர் தான். ஆமாம், சரி, வேறு ரமேஷ்